வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு 2 விதமான பக்கோடா பார்க்க போறோம். ஒன்னு வேர்க்கடலை பக்கோடா. நம்ம எப்பயும் கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். செலவும் கம்மி, ருசியும் ரொம்ப அதிகமா இருக்கும். வேர்க்கடலை பக்கோடா. இன்னொன்னு புடலங்காய் பக்கோடா. இது சூடா சாப்பிட்டா மட்டும்தான் மொறுமொறுன்னு இருக்கும். ஆறிடுச்சுன்னா மொறுமொறுன்னு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த புடலங்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால பக்கோடாவா செய்யும்போது நிறைய பேர் சாப்பிட்டுருவாங்க. இந்த எளிமையான புடலங்காய் பக்கோடாவும் எப்படி செய்யலான்றத வாங்க செய்முறையை பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு புடலங்காயில பக்கோடா செய்ய போறோம். அதுக்கு தேவையானது முதல்ல பார்க்கலாம். புடலங்காய் இப்ப இருக்குங்களா, அது தோல் செத்தி வச்சுக்கணும். எப்பயுமே புடலங்காய் தோல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால புடலங்காய் தோல் செத்தி வச்சிருக்கேன். சின்ன சின்னதா எப்பயும் போல நறுக்கலாம். உள்ள சதைய இங்க பாருங்க, நறுக்கிட்டு இந்த உள்ள இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம நறுக்கி காமிக்கலாம். நறுக்கலாம் பாருங்க. புடலங்காயை 2ஆ நறுக்கிட்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாப்பொடி, கடலை மாவு, மஞ்சள் பொடி எல்லாமே இதுல போட்டுட்டோம். இதை ரொம்ப தண்ணி விடாம இங்க பாருங்க, இப்படியே வச்சு நல்லா பெசரி விடணும். பாருங்க, கொஞ்சம் போட்டு ஒரு கைப்பிடி, நம்ம நிறைய புடலங்காய் எடுக்கல, ஒரு புடலங்காய் சின்னதா எடுத்தோம். அதுக்கு ஒரு கைப்பிடி கடலமா போட்டா கரெக்டா இருக்கும். அதை இப்படி பிசையும் போது பாருங்க ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்ப ஒரு துளியோண்டு தண்ணி தெளிக்கணும். ரொம்ப தண்ணியை மொண்டு ஊத்திடக்கூடாது. இங்க பாருங்க, சும்மா கையால தண்ணி தெளிச்சுதான் விட்டேன். இங்க பாருங்க ஓரளவு நல்லா படிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விடலாம். பாருங்க இவ்வளவுதான், கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விடலாம். முன்னாடி இதே அளவு தான் தண்ணியை தெளிச்சு விட்டேன். மொறுமொறுப்புக்கு இதோ பாருங்க 2 ஸ்பூனு அரிசி மாவு, அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்ப கிள்ளி எண்ணெயில போடலாம். இங்க பாருங்க, இப்ப நம்ம சும்மா எண்ணெயில இப்படி கிள்ளி போட போறோம். ஒத்தையா போடுங்க, மொத்தமா அள்ளி கொட்டிடாதீங்க. கையில ஒரு மாதிரி மாவு ஊட்டும். அந்த சமயத்துல தண்ணியில கை வச்சுட்டு அப்படியே கிளறி விடுங்க. பாருங்க நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வேக விடணும். பாருங்க 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுட்டோம். இங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா சத்தம் கேட்கும். கிறிஸ்பியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நேரம் கிறிஸ்பியா இருக்காது, சவுத்து போயிடும். அதனால சமைச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, சுவையான எளிமையான புடலங்காய் பக்கோடா. நம்ம வீட்டுல நிறைய பேருக்கு புடலங்காய் பிடிக்காத சமயத்துல இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுலாம். ஏன்னா வெயில் காலத்துல நம்ம நீர் காயெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். அதனாலதான் இந்த புடலங்காய். பாருங்க எவ்வளவு பாருங்க சத்தம் கேக்குது பாத்தீங்களா பாத்திரத்துல. அப்பன்னா மொறுன்னு இருக்குன்னு அர்த்தம். ஒரு 200 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலைக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கைப்பிடி கடலை மாவு, ஒரு கைப்பிடி அரிசி மாவு, 2ம் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா இதுலயே போட்டுட்டு எப்படி முன்னாடி பக்கோடாக்கு போட்டோமோ அது போல லைட்டா தண்ணி 2 வாட்டி இது துளி தண்ணி ஊத்தி தெளிங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. நீங்க பூண்டு போட்டீங்கன்னா 2 பூண்டு, நீங்க பூண்டு போடுங்கன்னா ஒரு 4 பூண்டை மிக்சிலயோ இல்ல நல்லா நசுக்கிட்டு இதுல போட்டுட்டு 2 வாட்டி தண்ணி தெளிச்சு கொஞ்சமா 2 வாட்டியாவது தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சு பாருங்க, இந்த கட்டி பதத்துல இந்த அளவு இருக்கணும். பாருங்க கட்டி பதத்துல இருக்கணும். உடனே சுடாதீங்க. வேர்க்கடலைக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிள்ளி போடும்போது நம்ம கடையில வாங்குற வேர்க்கடலை பக்கோடா மாதிரியே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அதனாலதான் ரொம்ப கெட்டியா இருக்கு. முன்னாடி கொஞ்சம் தளர்வா இருந்திருக்கும். அதுக்காக தண்ணி ஊத்திராதீங்க. மாவுல கொஞ்சம் கூட நல்லா வராது. இப்ப நம்ம அப்படியே கிள்ளி போட வேண்டியதான். கையில மாவு இருக்குது அப்படின்றனால அப்படி போட முடியாது. கையில ஈரம் பண்ணிக்கோங்க. எண்ணெயில போடும்போது மட்டும் அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க கையில இப்படி கிள்ளி போடுறோம். அவ்வளவுதான். நம்ம கிள்ளி போடும்போது பெருசா அடுப்பு வச்சோம்னா எண்ணெய் கிட்ட கை வரும்போது ரொம்ப கை சூடும். அதுக்காக கிள்ளி போடும்போது மட்டும் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே பிரிச்சு விடுறதா இருந்தாலும் பூண்டு போட்டீங்க. 2 பூண்டு போடும்போது பூண்டோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கோடாக்கு. அதுக்காக 2 பூண்டு தட்டி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இது நல்லா கலக்கலன்னு ஆகிற வரைக்கும், நல்லா கலக்கலன்னு சத்தம் கேட்குற வரைக்கும் நல்லா வேகட்டும்.
பொடலங்காய் பக்கோடா மாதிரி இது சவுத்து போகாது, அதில் ரொம்ப ஈரம் இல்லையா, அதனால சவுத்து போகும். இது 2 நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சு கூட சாப்பிடலாம், ஒன்றும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. பாருங்க, நல்லா வேகிற வரைக்கும் வேக விடுங்க, டக்குன்னு எடுத்துடாதீங்க. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். நம்ம எவ்வளோ பருப்பு போடுறோமோ அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி 2 பிடி அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 மாவு ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு கடலை மாவு 2 ஒரே ரேஷியோ இருக்கும்போது தான் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க வெந்துருச்சுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த முட்டை முட்டையாக வருது பாருங்க. முன்னாடி புகை நிறைய வந்தது, இப்போ இது மாதிரி வந்திருக்குன்னா தெளிவாக இருக்குது எண்ணெய் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தெளிவாக இருக்குது எண்ணெய். இப்போ எடுக்கலாம். பாருங்க கலரும் நல்லா மாறி இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் விட்டு. பயப்படாதீங்க, இது வெடிக்காது, வெடிக்காம தான் இருக்கும். நம்ம கிள்ளி போடும்போதே ஒத்த ஒத்தையா கிள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மொத்தமா போட்டுட்டீங்க அப்படின்னா அது வேகாது, மொறுமொறுன்னு இருக்காது. அதனால எப்ப நீங்க கிள்ளி போட்டாலும் ஒத்த ஒத்தையா கிள்ளி போடுங்க. பாருங்க, சுவையான வேர்க்கடலை பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது தெரியும், மொறுமொறுன்னு இருக்கும். இவ்வளோ சுவையான வேர்க்கடலை பக்கோடா கடையில் வாங்க, நம்மளே செய்யலாம். இந்த வேர்க்கடலை பக்கோடாவும் இந்த பொடலங்காய் பக்கோடாவும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.